என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ என்னங்க சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன். 10:30. என்ன இது 2 வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனா அவன். இவளுக்கு போய் போக கூடாது. என்னங்க അമ്മേ പൂമുഖത്തേക്ക് 1 ബ്ലാക്ക് ചെയ്യാൻ മോനെ ചായപ്പൊടിന്റെ വെള്ളം പറയടാ തേണ്ടി പഞ്ചസാര കഴിഞ്ഞിട്ട് 4 ദിവസമായി പൂമുഖത്താരാടാ നിന്റെ അച്ഛൻ വന്നിട്ടുണ്ടോ? அங்க நிக்கிறவன இங்க வான்னு இந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்தக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடவா? இதராவோ. இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. அது சரி, இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய், இதராவோ. இதுக்குமா? அடங்க ஒக்கமக்கா. சரி, நடுக்காட்டுக்கு போன்னு இந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதராவோ. எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய வாரத்துல 7 நாள் வெளியே கூட்டிட்டு போறான். நீங்க என்னைக்காவது கூட்டு போயிருக்கீங்களா? அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. உள்ள பொண்டாட்டிய கூட்டிட்டு போக முடியல. ஹலோ, இதுல என்ன எழுதி வச்சிருக்க? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இங்க விக்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற, அப்புறம் எதுக்கு அந்த இங்கு? ஆமா. அழி. பொறுமா பொறுமா பொறுமா. மீதி என்ன எழுதி இருக்கு? நல்ல மீன்கள் விற்கப்படும். மத்தவங்கள என்ன நொல்ல மீனா விக்கிறாங்க. ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். நீங்களா என்ன அழுகி போன மீனா விக்கிறீங்க? என்ன எழுதி இருக்கான் பாருங்க. அதானே பொறாம பிடிச்சவனே. அப்படி போடு. கொஞ்சம் பாரு. அடுத்தப்பா. மீதி என்ன? மீன்கள் விற்கப்படும். பின்ன என்ன மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற. அது எதுக்கு எழுதி வைக்கிற? ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. சரி, மீதி எப்படி? விற்கப்படும். எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது? அழிச்சிரவா? அழி. அழிச்சு தொலைறேன். அழிச்சாச்சுப்பா. என்னது இது? போர்டு. வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உள்ளதுக்கு வச்சிடுறேன். போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? கடையும் காலி பண்ணிடுறேன். என்ன ரொம்ப லவ் பண்றியா செல்லம்? உன் அளவுக்கு நான் வேற யாரையுமே லவ் பண்ணல செல்லம். அப்ப நான் செத்துட்டா என்ன பண்ணுவ? தூக்கிட்டு போய் புதைச்சிருவேன். 6 மணி பாத்திரம் இத வச்சுட்டு மார்வாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே. இதெல்லாம் எதுக்கு? இப்ப வணக்கங்கடா. அத விடுறா, நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு கண்ணனங்களா? அட நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட போங்கண்ணா, கல்யாணத்துக்கு வந்தா முயலாம போயிருவாங்களாக்க. பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட ஆடி மாசமா இருந்தா ஆவணி மாசமா இருந்தா கண்ணாலத்தை முடிச்சு போட வேண்டியானுங்களா? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தால தூக்கி போடணும். போடா. வணக்கங்கடா. அத விடுறா, நம்ம பசுபதி செட்ல ஒரு மோட்டர் கிடைச்சுல. ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? உங்களுக்கும் மெக்கானிக் தெரியாது, எனக்கும் மெக்கானிக் தெரியாது. வந்த வழிக்கு வித்துட்டேன். ரிப்பேருக்கு வந்து விலை கொடுத்துட்டியா? யாருக்குடா கொடுத்த? எனக்கு வாங்க சொன்ன அவனுக்கு தான். இந்த கீழ ஒரு கண்ணு மேல ஒரு கண்ணு வச்சிருக்காரு அவனுக்கா? அச்சோ, மோட்டரே அவனுக்கு தான்டா. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? வா பேசாம ஓடி போயிருவோம். செட்ல ஒரு மோட்டர் கிடைச்சுல. ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். நான் அடிக்கிற தம்முக்கும் சரக்குக்கும் 40 தாண்டதே கஷ்டம். இது என்ன இந்த 100 வருஷம் வாழ்றது? ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன். அவர் வெளியே போ சொல். என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா, உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்ச இந்த அப்பா உனக்கு தெரியல? இல்ல தெரியல. திரும்பி நீராருமா? நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார்,
என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியல் கடையில ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. பேச முடியாது. யாவனை இப்படி பேசும் அப்பவும் கெஞ்சிட்டு தானே இருக்கான். சண்டைனா சண்டை தான். அன்னைக்கு மட்டும் நீ என் கூட சண்டை போட்டல, அப்ப நான் பேசதானே செஞ்சேன். அன்னைக்கு மட்டும் கல்லாங்கடத்துல இல்ல, கல்லாங்கடத்துக்கு உள்ளாங்கடத்தும் சேக்கா போடல, சேக்க போடாம சேக்கல. பொண்ணுங்கெல்லாம் ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? யார் அழகு? பாபு, ஸ்னேக் பாபு. இட்ஸ் மீ. வாவ், நைஸ் ஸ்மைல். இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடு தானா? சொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொர வீடு தானா? சொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கானா? சொர இருக்கா? நாவா? மரியாதை மரியாதை. இத பாரு, நீ யாருங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? கண்ணே கவிதான் எழுதுனா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. கா போடுறா, கா மாவா போடுவாங்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? கால் மேல கால் போட்டா கால் தான். பஞ்சாரா விட்டு കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു ആ പഞ്ചാര വിറ്റു ആ നടന്നു കുഞ്ചു. நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. டேய் தீக்குச்சி, ஏண்டா இத போய் மூஞ்சிங்கறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி. சாரி சார், இது பொம்பளைங்க படிக்கிற காலேஜ். ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போக கூடாது. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மாரியா சார். ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இங்க தங்கி இருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அந்த பொண்ணு வெளியே வந்தா அவங்கள நாங்க பார்க்க முடியுமா? வெளியே வந்தா பாக்கலாம், ஆனா அதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? ஏன் வேலை பார்க்க விட மாட்டேங்கிற? என்னைய ஹாஸ்டல் வேலை அண்டாக்களுக்கு போறியா? நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு ஆசைப்படுறேன். என்னைய நடுரோட்ல பொண்ணுக்கு உதவி செஞ்சு எங்கயோ செஞ்சு போற உனக்கு சும்மா மதர் போறாங்க. யாருங்க? நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர். சுப்பாரிய பாக்க போடுவாங்களா? போயா இரியா, நீ மட்டும் தான் உதவி செய்வியா? நான் உதவி செய்ய மாட்டேனா? என்ன உதவி செய்ய போற? நான்